லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இப்பெருவிழா மூவொரு கடவுளின் ஒன்றிப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியார் மூன்று ஆட்களும் ஒன்றிப்பை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றனர். படைத்தல், மீட்டல், காத்தல் ஆகிய முப்பெரும் செயல்கள் இவர்களிடத்தில் வெளிப்படுகின்றன. தந்தை இவ்வுலகை படைக்கின்றார், மகன் இவ்வுலகை மீட்கின்றார், ஆவியானவர் மீட்கப்பட்ட உலகை பாதுகாக்கின்றார். மூன்று ஆட்களுக்குள்ளும் ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை இருப்பதால் ஒன்றிப்பு நிலவுகிறது என்று சிறு வயதிலேயே சின்ன குறிப்பிடம் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மூவொரு கடவுள் எப்படி மூன்று ஆட்களாய் இருந்து செயல்படுகின்றனர் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு அறிவு மட்டுமே போதாது, மாறாக இறை நம்பிக்கை தேவைப்படுகிறது. இங்கே இறை நம்பிக்கை என்பது ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம். பொதுவாக அறிவிற்கும் ஞானத்திற்கும் வேறுபாடுகள் பல உண்டு. எடுத்துக்காட்டாக, அறிவு என்பது நம்மை சுற்றி உள்ள உலகத்தை புரிந்து கொள்ளும் திறனை அளிக்கிறது. ஆனால் ஞானம் என்பது வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுக்க அனுமதிக்கிறது. மேலும் ஞானம் என்பது நல்ல தீர்ப்பு மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறனை அடிப்படையாக கொண்டது. நல்லதை செய்யவும் தீமையை தவிர்க்கவும் ஞானம் பயன்படுவதால் அது மேன்மையானதாக போற்றப்படுகிறது. சாலமோனின் ஞான நூலும் நீதிமொழிகள் நூலும் ஞானத்தின் மேன்மையையும் அதனை அடையும் வழிகளையும் எடுத்துரைக்கின்றன. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு என்கிறது நீதிமொழிகள் நூல். ஒன்றை கற்றுக்கொள்வது என்பது அறிவு, ஒன்றை உணர்ந்து கொள்வது என்பது ஞானம் என்று எளிமையாக கூறலாம். கடவுள் மூன்றாட்களாக இருக்கின்றனர் என்பதை தெரிந்து கொள்வது அறிவு. ஆனால் அவர்கள் ஏன், எதற்காக மூவொரு கடவுளாக இருக்கின்றனர் என்பதை நம்பிக்கையால் உணர்ந்து கொள்வது ஞானம். ஆகவே இந்நாளில் நம்மை மீட்பதற்காகவே மூன்று ஆட்களும் ஒரே கடவுளாய் இணைந்திருக்கிறார்கள் என்று இறை நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்வது நமது ஞானத்தின் வெளிப்பாடாக அமைகின்றது. ஆக நமது நம்பிக்கையால் இறைவனின் செயல்பாடுகளை உணர்ந்து கொள்ள தூண்டும் ஞானத்தின் மேன்மையை குறித்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இங்கே இறைவனே ஞானமாகவும் வெளிப்படுகின்றார். நாம் அறிவு கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. இன்று வரை நம்மில் பலர் இந்த மூவொரு இறைவன் கருத்தியலை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றனர். இது ஒரு புரியாத புதிராகவே இன்று வரை நீடிக்கிறது. இதைத்தான் மறைபொருள் என்கின்றோம். மெத்த படித்த புனித அகஸ்தினாரும் கூட இந்த மறைபொருளை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினார். ஆனால் பல வேளைகளில் இந்த மூவொரு இறைவனின் கருத்தியலை படிக்காத பாமரர்கள் கூட வெகு சுலபமாக புரிந்து கொள்கின்றனர். ஆனால் தங்களை அதிகம் படித்தவர்களாக பிதற்றிக் கொள்ளும் சிலரால்தான் கடவுளின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றனர். காரணம், படித்தவர்களிடம் இருப்பது அறிவு தேடல், படிக்காதவர்களிடம் இருப்பது விசுவாச தேடல். ஒரு முறை கிளை கிராமம் ஒன்றில் மூவொரு இறைவன் பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக பங்கு தந்தை வயல் வழியே நடந்து போய்க் கொண்டிருந்தார். இதனை எப்படி மக்களுக்கு விளக்கிச் சொல்வது? அப்படியே விளக்கிச் சொன்னாலும் அதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் சிந்தித்தவாறே சென்று கொண்டிருந்தார். அப்போது மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர், என்ன சாமி, தீவிரமாய் யோசித்துக் கொண்டே போறீங்க என்று பங்குத்தந்தையை பார்த்து கேட்டார். இன்று மூவொரு கடவுள் பெருவிழா, அதை பற்றி மக்களுக்கு எப்படி புரிய வைப்பதுன்னு தெரியல, அதான் சிந்திச்சுக்கிட்டே போறேன், மனசுல ஒரே குழப்பமாயிருக்கு என்றார் பங்குத்தந்தை. இதுல என்ன சாமி குழப்பம்? இத பாருங்க, இந்த சிவப்பு கலர் பசுமாடு பச்சை கலர் புல்ல தின்னுட்டு வெள்ளை கலர் பாலை கொடுக்குது, அவ்வளவுதான். இதுல சிவப்பு கலர் பசுமாடு தந்தை, பச்சை கலர் புல்லு இயேசு, வெள்ளை கலர் பாலு தூய ஆவி. பசுமாடு, புல்லு, பால் ஆகிய மூன்றுக்கும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கோ
அதே மாதிரி இந்த தந்தை மகன் தூயாவி 3 பேருமே ஒருவருக்கொருவர் தொடர்புடையவங்க என்று சுலபமா சொல்லுங்க சாமி, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க என்று அந்த மாடு மேய்ப்பவர் ஒரு போடு போட்டார். அவ்வளவுதான். பங்கு சாமியார் அப்படியே புரியா நமக்கு உணர்த்தும் முக்கியமான கருத்து ஒன்றிப்பு. தந்தை மகன் தூயாவியார் மூவரும் 3 ஆட்களாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரே கடவுளாய் ஒன்றித்திருக்கின்றனர். இதைத்தான் ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை என்று மேலே பார்த்தோம். திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் இறைத்தந்தை மற்றும் தூயாவியாரின் நேரடி செயல்பாடுகளை காண முடிகிறது. அதே வேளையில் மெசியா என்னும் இயேசுவின் திருவருகை குறித்த அறிவிப்பும் அவரது செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று இறைவாக்கினர் நூல்களில் எடுத்துக்காட்டப்படுகிறது. அவ்வாறே புதிய ஏற்பாட்டிலும் ஆங்காங்கே மூவொரு இறைவனின் செயல்பாடுகளை பார்க்கின்றோம். குறிப்பாக 2 இடங்களில் மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை பார்க்கின்றோம். முதலாவது, இயேசுவின் திருமுழுக்கின் போது மூவொரு இறைவனின் பிரசன்னம் வெளிப்படுகிறது. அப்போது தந்தை தனது அன்பு மகனை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பூரிப்படைகின்றார். அனைத்து மக்களையும் ஒன்றிக்கும் விதமாக இவரது பணிவாழ்வு இருக்கும் என்பதை இவ்வுலக மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக, உருமாற்ற நிகழ்வின் போது மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை பார்க்கின்றோம். இந்நிகழ்வில் இறை தந்தை தனது அன்பு மகனின் தியாக மரணம் குறித்து உலக மக்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். ஆக பாவத்தில் உழன்று போயிருந்த இவ்வுலகை மீட்பதில் தந்தை மகன் தூயாவியார் மூவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதை காண முடிகின்றது. இயேசு தனது பணிவாழ்வு முழுவதும் இறைத்தந்தை குறித்தும் தூயாவியார் குறித்தும் பேசுகின்றார். மிகவும் சிறப்பாக யோவான் நற்செய்தியில் மூவொரு இறைவனின் ஒன்றிப்பு குறித்து அதிகம் பேசுவதாக நற்செய்தியாளர் யோவான் எடுத்து காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியில் உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என இயேசு கூறும் வார்த்தைகளில் மூவொரு கடவுள் குறித்த ஒன்றிப்பு முழுமையாக வெளிப்படுவதை பார்க்கின்றோம். மேலும் மூவொரு இறைவனை முக்கோண வடிவத்தில் அடையாளப்படுத்துகின்றோம். முக்கோணத்திலுள்ள 3 பக்கங்களும் சம அளவில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இணைந்திருக்கும். அதுபோலவே மூவொரு இறைவனும் ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை என சம அளவில் இணைந்து மீட்பதில் மூவொரு இறைவனும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர் என்ற முக்கியமானதொரு கருத்தையும் இன்றைய நாள் பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. அது ஒரு மிகப்பெரிய கிராமம். அதில் பல்வேறு இனத்தவரும் மொழியினரும் வாழ்ந்து வந்தனர். இதன் காரணமாக அவர்களிடத்தில் பல்வேறு பிரிவுகளும் பிணக்குகளும் நிலவின. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவர்களிடத்தில் வேற்றுமைகளும் சண்டை சச்சரவுகளும் வளர்ந்து கொண்டே வந்தன. அதே கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம். அக்குடும்பத்தின் தந்தை மிகவும் நல்ல மனிதர். அவருக்கு 2 ஆண் குழந்தைகள். 2வது குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அவரின் மனைவி இறந்துவிட்ட நிலையில் தாய்க்கு தாயாக இருந்து அந்த 2 ஆண் குழந்தைகளையும் அவரே மிகவும் பொறுப்பாக வளர்த்து வந்தார். அக்குழந்தைகள் வளரும் போதே நற்குணங்களையும் கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக தனது நலனை காட்டிலும் பிற நலனுக்காகவும் இந்த சமுதாயத்தின் நலனுக்காகவும் நம் வாழ்வையே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உயர்ந்த விழுமியத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் வளர்ந்து சிம்சோனைப் போல தெய்வ பயமும் வலிமையும் சமுதாய அக்கறையும் ஒருங்கே பெற்ற இளையோராக அக்கிராமத்தில் வலம் வந்தனர். அங்கே நிலவிய வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் தான் அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்றன என்பதை அறிந்த மூத்த மகன் எல்லா இனத்தவரிடமிருந்தும் தன்னையொத்த இளையோரை தெரிவு செய்து அவர்களுக்கு விழிப்புணர்வூட்டி அக்கிராமத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடத் தொடங்கினார். அவர்களின் செயல்பாடுகள் அக்கிராமத்தில் உள்ள பலருக்கு மகிழ்ச்சியை தந்தன. தனது மூத்த மகனின் தன்னலமற்ற தியாகச் சேவைகளை எண்ணி உளம் பூரித்தார் தந்தை. ஆனால் அவரின் மகிழ்ச்சி நீடித்து நிலைக்கவில்லை. காரணம், அக்கிராமத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்த பணக்காரர்கள் ஒன்று திரண்டு அவனுக்கு எதிராய் சூழ்ச்சிகளை அரங்கேற்றி பல கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டனர். காலங்காலமாய் தங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அவ்வூரின் அதிகார நாற்காலியில் அமர வேண்டும் என்பதற்காக திட்டங்கள் தீட்டி கூலிப்படையினரை ஏவி அந்த நல்ல தந்தையின் மூத்த மகனை கொன்று போட்டனர். செய்வதறியாது திகைத்த அவனின் நல்ல நண்பர்கள் அனைவரும் திசைக்கொருவராய் சிதறுண்டு போனார்கள்.
நடப்பதைக் கண்டு நாசவேலை செய்தவர்கள் நகைத்தார்கள். ஊரினை ஒன்றிணைக்க திட்டமிட்ட தன் அன்பு மகனின் ஆசை நிறைவேறவில்லையே என்று வருந்தினார் அந்த தந்தை. அப்போது புயலாய் புறப்பட்டு வந்தான் இளைய மகன். அப்பா, கவலை வேண்டாம் உங்களுக்கு. அண்ணன் விட்டுச் சென்ற அன்பு பணியை நான் தொடர்கிறேன் என்று கூறிவிட்டு சிதறண்டு போன தன் அண்ணனின் நல்ல நண்பர்களை தேடி ஒன்றிணைத்தார். மூத்தவனை கொன்றுவிட்டால் தந்தை பின்வாங்கி விடுவார், இளைய மகனும் அரண்டு போய் ஓடிவிடுவார் என்று தப்பு கணக்கு போட்ட அவ்வூர் சதிகாரர்களின் சதித்திட்டங்கள் தவிடுபொடியாயின. இளைய மகனின் செயல் ஒரு புதிய சமுதாயத்தை நோக்கிய பாதையில் அப்பெரும் கிராமத்தை மீண்டும் புறப்படச் செய்தது. அன்பர்களே, இக்கதையில் வரும் தந்தை மகன்களைப் போல தீமைகளும் பாவங்களும் நிறைந்த இவ்வுலகை மீட்க மூவொரு இறைவன் நிகழ்த்திய தியாகம் நிறை செயல்களை நம்மால் என்றும் மறந்துவிட முடியாது. இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்கிறார் புனித பவுலடியார். பிறநலன் சார்ந்த நற்செயல்களில் நம்மையே நாம் கரைத்துக் கொள்ளும் போது நாம் பயணம் மேற்கொள்ளும் பாதைகளில் எத்தனை தடைக்கற்கள் குறுக்கிட்டாலும் அவைகள் ஒருபோதும் நமக்கு ஏமாற்றத்தை தந்துவிட முடியாது என்பதையும் உணர்வோம். ஆகவே நமது அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றி வாழும் எண்ணற்ற துயருறு மக்களை அவர்கள் வாழும் தீமை நிறை சூழலிலிருந்து மீட்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை மூவொரு கடவுளின் பெருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. இதனை நன்கு புரிந்து கொண்டு செயல்பட இந்நாளில் இறையருள் அடையாளமான மூவொரு கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். லியோன்ஸ் நகர ஆயர் இரேனியஸ் எதிர்நோக்கின் அடையாளமாக கிழக்கு மற்றும் மேற்கை இணைத்து மக்கள் எவ்வாறு தொடர்ந்து ஒருவரை ஒருவர் வளப்படுத்துகின்றார்கள் என்பதை நமக்கு நினைவூட்டினார் என்றும், சுவர்கள் இருக்கும் இடங்களில் பாலங்களை கட்ட முனைவோம், கதவுகளை திறந்து உலகுடன் நம்மை இணைப்போம், இதனால் நம்பிக்கை பிறக்கும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 14 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற யூபிலியாண்டு சிறப்பு மறைக்கல்வி உரை கூட்டமானது மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லியோன்ஸ் நகர ஆயர் இரேனியஸ் குறித்த கருத்துக்களை திருப்பயணிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. 2025ஆம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சனிக்கிழமை சிறப்பு மறைக்கல்வி உரை கூட்டமானது மீண்டும் ஜூன் 14 சனிக்கிழமை ஆரம்பமானது. மிகப்பெரிய கிறிஸ்தவ இறையியலாளர்களில் ஒருவரான லியோன்ஸ் நகர ஆயர் இரேனியஸ் அவர்கள் எதிர்நோக்கானது எவ்வளவு அழகானது மற்றும் சரியானது என்பதை அடையாளம் காண நமக்கு உதவுகின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. ஈரான் மற்றும் இஸ்ரேலில் அண்மையில் நடக்கும் நிகழ்வுகள் அப்பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாகி வருவதை எடுத்துரைக்கின்றன என்றும், மிக நுண்ணிய இச்சூழலில் பொறுப்பு மற்றும் பகுத்தறிவிற்கான வேண்டுதலை புதுப்பிக்க விரும்புகிறேன் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 14 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற யூபிலியாண்டு சிறப்பு மறைக்கல்வி உரையின் நிறைவில் எடுத்துரைத்த உலக அமைதிக்கான ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அணுசக்தி அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்ட ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை மரியாதை உள்ள சந்திப்புகள் மற்றும் நேர்மையான உரையாடல்கள் வழியாக தொடர வேண்டும் என்றும், நீதி, உடன்பிறந்த உணர்வு, பொது நன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு நீடித்த அமைதியை கட்டி எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. கடவுளே நமது முதல் மற்றும் ஒரே நம்பிக்கை என்பதை அங்கீகரிப்பதன் வழியாக நாமும் நிலையற்ற நம்பிக்கைகளிலிருந்து நீடித்த நம்பிக்கைக்கு மாறுகின்றோம் என்றும், கடவுளை அறியாது இருப்பதே மிக கொடிய வறுமை என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நீரே என் நம்பிக்கை என்ற திருப்பாடலின் வரிகளை தலைப்பாக கொண்டு 9வது உலக வறியோர் நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறாகிய நவம்பர் 16 அன்று உலக வறியோர் நாள் சிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் உறுதியானது என்று கடவுளின் வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், மனித பலத்தை சார்ந்தது அல்ல, மாறாக எப்போதும் உண்மையுள்ள கடவுளின் வாக்குறுதியை சார்ந்தது என்றும் மொழிந்துள்ளார். அருளாளர் கார்லோ அகூத்திஸ் மற்றும் பியர் ஜார்ஜோ ஃப்ரசாத்தி இருவரும்
வருகின்ற செப்டம்பர் 7 ஞாயிறன்று புனிதர்களாக உயர்த்தப்பட உள்ளனர். திரு அவையின் 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதத்திற்கு பின் கர்தினால்கள் அவையின் சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்திய போது புதிய புனிதர்களுக்கான ஒப்புதலை அளித்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இவ்வருளாளர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட உள்ள நாளினையும் நிர்ணயித்துள்ளார். மேலும் அக்டோபர் 19 ஞாயிறன்று அருளாளர் பீட்டர் டுரோட், அருள் சகோதரி வின்சென்சா மரியா பொலோனி, மரியா தெல் மோன்டே கர்மேலோ, மரியா த்ரோன்காட்டி, அருளாளர் பர்த்தலோ லோங்கோ, அருளாளர் ஜோஸ் கிரெகோரியோ ஆகியோர் புனிதர்களாக உயர்த்தப்பட இருக்கின்றனர். புனித பூமியில் நடைபெற்று வரும் போரால் நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் ஒளியானது பறிக்கப்படுகின்றது என்றும் இத்தகைய வன்முறை சூழலை நாம் நிறுத்த வேண்டும், துன்புறுவோர்களையும் குற்றவாளிகள் அல்லாதவர்களையும் கடவுளே காப்பாற்றட்டும் என்றும் கூறினார் அருள்பணி இப்ராஹிம் ஃபல்தாஸ். அண்மையில் அவசர சிகிச்சை தேவைப்படும் காசாவைச் சேர்ந்த குழந்தைகள் குழு இத்தாலிக்கு வந்ததை முன்னிட்டு வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு எடுத்துரைத்தார் எருசலேம் புனித பூமியின் காவலராகிய பிரான்சிஸ்கன் சபை அருள்பணியாளர் இப்ராஹிம் ஃபல்தாஸ். காசாவின் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடம் தேவை என்று வலியுறுத்தியுள்ள அருள்பணி ஃபல்தாஸ் அவர்கள், மனித குலம் மீண்டும் ஒளியின் பாதைகளில் நடக்க தொடங்கும் என்று நம்பிக்கையுடன் நாம் ஜெபிப்போம் என்றும் கூறினார். தெருவோர குழந்தைகளுக்கான பணியினை ஆற்றி சன் எஜிதியோ குழுமத்தின் அருளாளராக புளோரிபெட் பானா சுய் அவர்கள் திகழ இருக்கின்றார் என்றும், ஒவ்வொரு நபரின் மதிப்புள்ள வாழ்க்கையின் பிம்பத்தை உருவாக்க விரும்பியவர் அவர் என்றும் கூறினார் சன் எஜிதியோ குழுமத்தின் பொறுப்பாளர் அலின் மினானி. ஜூன் 15 ஞாயிறன்று ரோமில் அருளாளராக உயர்த்தப்பட உள்ள புளோரிபெட் வானா சுய் அவர்கள் குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு எடுத்துரைத்தார் அலின் மினானி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.